சொன்னாங்கன்னா அதில் இவர் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபோட பிளேயர், செகண்ட் ஒய்ஃபோட பிளேயர் வந்து லீகல் எடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. ஆனால் அவங்க செகண்ட் ஒய்ஃப் அப்பா இது கொடுத்த அந்த பத்திரம் வந்து இல்லாதன்னு சொல்லி நல்ல ஒரு கேட்க வந்துருக்காரு. ஆனால் சரி அப்படி நல்லவங்களுக்கு கேட்கறனாலும் கோர்ட் ஃபீஸ் எடுக்கமாட்டேன். கோர்ட் ஃபீஸ் கட்டணும்னா இவருக்கு சொல்கிற அமௌண்ட் வந்து 4 லட்ச ரூபா இருக்காங்க. 4 லட்ச ரூபா 3 வச்சு பார்த்தா 24,000 நம்ம கட்ட வேண்டியிருக்கோம். அதையும் கேட்டாச்சு, நான் கட்ட முடியாது, அது வந்து 24,000 2 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாரு. 2 வருஷம் நீங்கள் நான் முடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா 2 வருஷம் வரைக்கும் அந்த தன்மை மாறாமல் பார்க்க முடியுமா, அதுக்கு நீங்கள் அசூரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க. அதுதான் நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஒரு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன கேட்டேன். போட்டேன் சார். சரி நான் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்கள் என்னால் பணம் கட்ட முடியலன்னு சொல்லி இண்டிவிஜுவல் போகிறேன். போட்டாங்கன்னா எங்கள் நம்பர் பண்ணி நான் வந்து காசு அந்த பார்ட்டி வருவாங்க. சரி அது ரொம்ப லாங் காசு அவர் இண்டிஜுவல் நோக்கி போடுறாங்க அப்படின்னு கேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி இண்டிஜுவல் நோக்கி லைஃப் எடுத்துட்டு அவர் போய் போடுறாங்க. சரி அவர் வீட்டில் போடுறது வந்து நடந்த கேட்குறாங்க டேரக்டாக அப்படியே அவர் போய் கட்டி தான் ஆகும். இண்டிஜுவலுக்கு அளவானாலும் கேஸ் முடிஞ்சு கட்டி தான் ஆகும். இல்லை அது நான் தரம் நான் கெட்டுறேன். நான் வந்து கேஸ் முடிஞ்சோடனே நான் வந்து எக்ஸ்ட்ரா கூட நான் தர்றேன். நான் வந்து என்ன இல்லையா அதாவது நான் வந்து என்னுடைய மனநிலையை சொல்கிறேன். நான் வந்து காசு கொடுக்காம ஓவர்சியாக பண்ண அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நான் என்னால் முடியலை, என்னுடைய இப்போ என்னால் இயலாமல் நான் வந்து பண்ணணுங்கிறத நான் கோரிக்கணும். சரி இல்லை நான் அப்படி சொல்லலையா. ஆனால் இங்கே வந்து தாசில்தாரில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சொன்னாரியா. அது நான் எங்கே இல்லை அது நான் வாங்கி 9 மாதம் ஆன பிறகு நேற்று வக்கீல் நியமிச்சிருக்காங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட வந்து 9 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு தந்துட்டேன். நீ கூட நான் தாசில்தார் சர்டிஃபிகேட் நான் நம்ப மாட்டேன், நீ இப்போ வந்து நீ வந்து எங்கே வேலை பார்க்குற உன் சம்பள ஸ்லிப் கொண்டான்னு சொன்னீங்க. நான் என் சம்பள ஸ்லிப் கொண்டு நான் தாசில்தார் சர்டிஃபிகேட் நீங்கள் நம்பாமல் நான் சம்பள ஸ்லிப் நான் வந்து கொண்டு நான் கொடுத்து இப்போ 9 மாதம் ஆச்சு. எனக்கு இப்போ தான் எனக்கு வக்கீல் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இவர் வந்து திரும்ப தாசில்தார் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இன்னைக்கு ஒன்றும் புரியலை. நான் பண்ணி ஆமாம் சரி சரி எப்போ இது டாக்குமெண்ட் வேணுமா சார்? சரி ஆமாம் சார். இல்லை இதுதான் கலர் பிரிண்ட் அவுட்டு தானே. இப்போ ஆன்லைன் தானே, எல்லாமே ஆன்லைன் தானே சார். உங்களோட ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார் சரி இதுதான் எடுத்துருக்கேன். வேறு மற்ற டாக்குமெண்ட்டாக எடுத்துருக்கேன். அந்த இது சம்மந்தமாக கேஸ் சம்மந்தமான பத்திரம் எலிஜிபிள் ஃபைல் பண்ணுறதுக்கு அது தனியாக அது மட்டும் வந்துட்டாங்க. உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் வேணும். சரி நான் அந்த ஆதார் சேர்த்து மட்டும் கொண்டு வாங்க. கொண்டு வர ஃபோன் பண்ணுங்கள். சரி இன்னும் எதாவது ஆதார் எடுத்து ஆதார் கார்டு நான் என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு எனக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணுங்கள். சரி நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணுறேன். சரி 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 சரி